ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். அது ஒன்றும் இல்லைங்க. ஒரு 3 விஷயங்கள் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஜன்னல் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். கவுண்டர் டாப்பும் கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சுவரில் வந்து கொஞ்சம் வால்பேப்பர் வந்து வாங்கியிருக்கோம். அதையுமே வந்து ஒட்ட போகிறோம். அந்த 3 ப்ராசஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சித்தா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மறந்துடுறீங்க. இப்போ நம்ம வந்து கிச்சனில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இப்போ இங்கே தான் நம்ம வந்து வால்பேப்பர் வந்து ஒட்ட போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜன்னலை வந்து நம்ம ஃப்ரே பண்ணிக்கலாங்க. இந்த ஃப்ரே அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஃப்ரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வினிகர் வந்து சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் வந்து வாஷிங் லிக்விட் வந்து சேர்த்துருக்குறேன். 2வது பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கேன். இது 3மே வந்து ஹாட் வாட்டரில் வந்து சேர்த்துட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. அந்த எண்ணெய் பிசுபிசுப்புலாம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரப் இந்த மாதிரி போட்டு நல்லா தீர்த்தி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும். இது ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜன்னலில் இருக்கிற பிசுபிசுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம கேஸ் அடுப்புக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய இந்த சாதம் கஞ்சி தண்ணி இந்த மாதிரி கடுகுலாம் தெரிச்சு போய் எண்ணெய்லாம் இருக்குங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலேயே வந்து லிக்விட் வந்து தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காய தண்ணி இருக்கு இல்லையா, அதை நல்லா கொதிக்க வச்சு அது கூட ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டு டிஷ்வாஷ் லிக்விட் வந்து சேர்த்துட்டு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும், நீட்டாக க்ளீன் ஆகிடுங்க, எண்ணெய் பிசுபிசும் குறையும். இப்போ நம்ம வந்து இந்த கதவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வால்பேப்பர் ஒட்டலான்னு இருந்தேன். நான் வால்பேப்பர் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இனிமேல் தான் வருங்க. இதுக்கப்புறம் இது வந்து நான் இதுக்கப்புறம் வீடியோ வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே எண்ணெய் பிசுபிசுப்பு அதிகமாக இருக்குது. அதனால் தண்ணி ஊற்றி நான் ஃபஸ்ட்டு நான் கழுவிக்கிறேன். அடுத்து நம்ம வால்பேப்பர் வந்து இதில் ஒட்ட போகிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாமல் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வால்பேப்பர் நல்லா வந்து ஒட்டும். எண்ணெய் பிசுப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒட்டாதுங்க. இப்போ கவுண்டர் டாப் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பிசுபிசுப்புலாம் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு தொடச்சி எடுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த லிக்விட் வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து அதில் வாஷிங் லிக்விட் அல்லது டிஷ்வாஷ் லிக்விட் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப்பு போட்டு நல்லா தேய்ச்சி ஊற வச்சு வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் வந்து நல்லா நீட்டாக பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ கவுண்டர் டாப்பு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சிங்க் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்நேரமும் வந்து பாத்திரம் வந்து 3 வேளை நம்ம வந்து வாஷ் பண்ணிகிட்ருப்போம். இந்த இடத்தையுமே வந்து கையோடு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். நான் வந்து இங்கெல்லாம் வால்பேப்பர் ஒட்டலை, இங்கேயுமே வந்து வால்பேப்பர் ஒட்டலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இங்கேயுமே வந்து நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கிற எண்ணெய் பிசுபிசுப்புலாம் நல்லா கை போட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வால்பேப்பர் வந்து ஒட்ட போகிறோங்க. இந்த வால்பேப்பர் வந்து ஒட்டுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியோ எண்ணெயோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வால்பேப்பர் வந்து ஒட்டவே ஒட்டாது. ஃபஸ்ட்டு வந்து அதில் இருக்கிற அழுக்கு கரைகள்லாம் நம்ம எடுத்துடணும். தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வால்பேப்பர் வந்து போட்டு ஒட்டணுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வந்து ட்ரையாக நல்லா தொட்டு தொடச்சியாச்சு. அடுத்து வந்து நம்ம வால்பேப்பர் வந்து ஒட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிச்சனில் இப்போ கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி தான் நான் இது வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வால்பேப்பர் வந்து முன்கூட்டியே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு கிளாத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பபுள்ஸ் வந்து எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து வருங்க. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போது இந்த சைடு வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் வச்சுருக்கிற அந்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த வால்பேப்பரையும் வந்து ஒட்டிட்டு நான் ஃபுல்லாகவே வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட கிச்சனில் வந்து ஓரளவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பொருள்லாம் வந்து வாங்கணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவைக்கு ஏற்ற போல் வாங்கிக்கலான்ற மாதிரி நான் வந்து அதிகமாக வந்து எதுவும் வாங்கலை. இப்போ திட்டமாக கம்மியான குறைவான விலையில் இந்த வால்பேப்பர் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நம்மளோட கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா நம்மளோட சித்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.